இந்த வீடியோவில் நான் என்னோட 7 months old பேபிக்கு குக் பண்ணுறதுக்காக என்ன மாதிரி யூட்டன்சில்ஸ்லாம் வாங்கி தனியாக வச்சுக்கிட்டேன். அதில் என்ன ஒரு ரெசிபி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். கிச்சனில் அடுக்கி வைக்கிறதுமே அந்த அந்த ஷெல்ஃபில் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே போட்டு தான் வந்து நான் அடுக்கி வச்சுருப்பேன். அதை நான் உங்களுக்காக இப்போ வரிசையாக ஒன்று காட்டுறேன். நான் வந்து ஒரு லாங் வீடியோவும் போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த லாங் சாஸ்பேன் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். நிஜமா இந்த பாத்திரம் வந்து அமேசானில் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்போவோ வாங்கி வச்சது அப்படி புதுசாகவே இருந்ததுனால நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். கஞ்சி காய்ச்சதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லாங் ஹேண்டிலோட. அப்புறம் வந்து இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டு, இது வந்து நார்மல் ஸ்டீமர் பேஸ்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அம்மா தான் 2 வாங்கணும்னு சொன்னாங்க. சரி, பாத்திரம் எதில் வைக்கிறோங்கிறத பொறுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் இந்த ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த ஃபோல்டபுள் ஸ்டீமர் பேஸ்கெட்டும் வாங்கினேன். இதில் ஒரு ஹேக்கு நான் லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டபுள் ஸ்டீமர் பேஸ்கெட்டில் நடுவில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து விரிச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக விரிச்சுக்கலாம், இப்படி ஹாஃபாக வச்சுக்கலாம், ஃபுல் இப்படி வச்சுட்டு இல்லை ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், தண்ணி போகாத அளவுக்கு. இதுக்கு நடுவில் அந்த இப்போ இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் ஏதாவது பாத்திரத்துக்குள்ளே தண்ணி பிடிச்சி வச்சோம்னா தூக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் மேலே அந்த கொக்கி மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சோம்னா எந்த மூடியையுமே போட்டு மூட முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துட்டேன். இப்போது என்ன மாதிரி சின்ன பாத்திரத்துக்குள்ளே வேணாலும் அதை வச்சு ஈஸியானாலும் ஸ்டீம் பண்ணி எடுக்க முடியுது. நீங்கள் யாராவது அதை மூட முடியலன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. அப்புறம் வந்து மிக்ஸி ஜார் வந்து திருச்சி போயிருந்தப்போ மங்கலில் அம்மா அத்தை மச்சி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டிருந்தேன் குட்டி மிக்ஸி ஜாராக வேணும்னு. அதுவும் நான் லாங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பியூரிலாம் அரைக்கிறதுக்கு வந்து பெரிய ஜாரில் அரைக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 குட்டி இந்த பொரியல் பாக்ஸ் மாதிரி பொரியல் கொண்டு போகிற மாதிரியும் சாம்பார் ஊற்றி கொண்டு போகிற மாதிரியும் சைஸில் வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கடைசியில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். அப்புறம் இதை எடுக்கலாம். அந்த குட்டி டம்ளர் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு நான் இன்னும் வந்து சிப்பர் பாட்டில் எதுவும் யூஸ் பண்ணலை தம்பிக்கு. வார்ம் வாட்ரு சாப்பிட்றதுப்போ இடையில அப்புறம் தனியாக தண்ணி கொடுத்தாலுமே வந்து இந்த குட்டி டம்ளரில் தான் ஊற்றி கொடுக்கறது. இந்த ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா ஆஸ்திரேலியா போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து கொடுத்தது. ஸோ எனக்கு அந்த ஸ்பூன் ரொம்ப பிடிச்சிருந்து. தம்பிக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் இந்த வெள்ளி கிண்ணம் ஸ்பூனில் தான். இது வந்து எங்கள் ரேனத்தை வாங்கி கொடுத்தது. ஸோ அதிலே வந்து ஊட்டிடுறேன். வடிகட்டி இதுதான் ரொம்ப மெயினு. ஆக்சுவலி எனக்கு வீட்டில் வந்து வடிகட்டி அடிக்கடி மாற்றிட்டுன்னு இருக்கணும்னு தோணும். ஏன்னா நம்ம டீலேருந்து பால்லேருந்து எல்லாத்தையும் அதில் வடிகட்டுவோம். எல்லாம் போய் அதில் வந்து டஸ்ட் அப்படியே சேர்ந்துருக்கும். ஸோ அதே வடிகட்டி யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனால நான் புதுசாக வாங்கிக்கிட்டேன். அண்ட் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் ஒரு பவுலும் ஸ்பூனும் தனியாக வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்டியில் அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா ஒரு நீல குழிக்கரண்டி வச்சுருப்பேன். இது என்னென்னா கஞ்சி காய்ச்சலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கஞ்சி காய்ச்சுற சாஸ்பேனும் நீளமான ஹேண்டில், கரண்டியும் நீளமாக இருக்கிறதுனால ஹீட் ஆகாது. குட்டையாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறப்போ கை சூடேறிடும் அந்த கரண்டியில் வைக்கும்போது. அது இல்லாமல் 2 இந்த மாதிரி கரண்டியும் வச்சுக்கிட்டேன். சாப்பாடெலாம் மசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாஷருமே வச்சுருக்கேன் நான். அது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. அப்புறம் நியூ அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி போயிருந்தப்போ அதே மங்கல்ல தான் அம்மா வந்து இந்த குக்கர் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் குக்கர் வேணும் பிடிவாதமாக கேட்டேன். இது வந்து 1.5 லிட்டர் குக்கர். குட்டியாக ப்ரீமியர் பிராண்டில். அம்மா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டில் நிறைய இதில் பார்த்தாங்க. அம்மாவும் அத்தையும் ட்ரைப்ளை குக்கர்லாம் இருந்தது, அடி பிடிக்காத மாதிரிலாம். பட் எனக்கு இதோட ஷேப் ரொம்ப பிடிச்சிருந்தது. காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. மற்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து எவ்வளோ எனக்கு ரேட் மறந்து போச்சு. இது வந்து மங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஏன்னா நான் வீடியோ கால் பண்ணி தான் அம்மாவை வந்து செலக்ட் பண்ண சொல்லி வாங்கினேன். அங்கேருந்து சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து என்ன நீடுக்காக நம்ம குக்கர் கேட்குறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக எடுத்து காமிச்சாங்களாம். அப்புறம் நான் வீடியோ காலில் பின்னாடி இது இருந்துச்சுன்னு சொல்லி அவங்கள எடுத்து தர சொல்லி தான் இதை எடுத்தேன். ஏன்னா எனக்கு இதோட ஷேப் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. இதில் நான் என்ன குக் பண்ணுறேன்னு இப்போ பின்னாடி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த குக்கர். இன்னொன்று என்ன அடிஷன்னா, இந்த இந்த குக்கரோடவே இந்த கிளாஸ் லிட்டும் சேர்த்து கொடுத்தாங்க. நம்ம மூடி போட தேவையில்லை, விசில் போட தேவையில்லைங்கிறப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அந்த லாங் வீடியோட லிங்க் கீழே பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்கள். சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் காமிச்சிருப்பேன், சிலது காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கவர் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மாதிரி தனியாக எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
டக்கு டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு செய்யலாம், அவசரத்துக்கு செய்யலாம்னு தேடுறப்போ, நம்ம பாத்திரம்லாம் ஏதாவது ஆல்ரெடி குழம்பு ஊத்தி வச்சிருந்திருப்போம். இல்ல ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம், கழுவாம வச்சிருப்போம். அப்படியெல்லாம் இல்லாம தனியா இந்த மாரி ரெடியா எப்பவுமே கழுவி கழுவி நீட்டா எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டைமும் மிச்சமாகுது. இப்போ நான் ரெசிபி ஷேர் பண்றேன். குக்கர்ல வந்து ஒரு 1/4 to 1/2 டீஸ்பூன் இந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு நெய் யூஸ் பண்ணலாம். அதுல வந்து சும்மா 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. 1 பீஸ் தக்காளி, கொஞ்சமா கருவேப்பில, ஆ எல்லாம் போட்டுட்டு, சொரக்காய் கட் பண்ணி வச்சிருந்ததையும் போட்டுட்டேன். நான் எப்பவுமே அரிசி கஞ்சியும் இதோடவே சேர்த்துருவேன். அரிசி கஞ்சியை தண்ணியில கரைச்சு லம்ஸ் இல்லாம ஆக்கிட்டு இதோடவே போட்டுருவேன். இது கிட்டத்தட்ட 1 பார்ட் சாம்பார் ரைஸ் மாதிரி. ஏன் அப்படின்னா, அரிசி கஞ்சி பவுடர்லேயுமே பாசிப்பருப்பும், கொஞ்சமா ஜீரகமும் வறுத்து சேர்த்து தான் அரைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் மூழ்கிற அளவுக்கு நிறையவே தண்ணி ஊத்தி, விசில் விட்டு எடுக்க போறோம். சிம்முலயே வச்சு இந்த மாதிரி ஆயிடும். முட்டை அவனுக்கு இல்ல, பக்கத்துல நான் வேற சமைச்சிட்டு இருந்தேன். இதுல நீங்க இந்த சொரக்காய்க்கு பதிலா என்ன காய் வேணாலும் போடலாம். அரிசி, பருப்பு, ஃப்ளேவர்ஸு, காய் எல்லாமே இருக்கிறனால இது ஒரு பேலன்ஸ்டு மீலா இருக்கும். அப்படியே ஸ்மாஷ் பண்ணியும் குடுக்கலாம். இல்ல மிக்ஸியில டுருன்னு 2 பல்ஸ்ல போட்டும் எடுக்கலாம். நான் அந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்றேன்னு கடைசியா சொல்றேன்னு சொன்னேன்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, தம்பி தூங்குறான். அந்த டைம்லயே நான் மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வார்மா குக்கர்லேருந்து எடுத்ததுமே இந்த பாக்ஸ்ல போட்டு எங்ககிட்ட இந்த மாரி தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்கு. 8 to 12 ஹவர்ஸ் வந்து நல்லா ஹாட்டா இருக்கும். ஸோ அதுலயே வந்து போட்டு வச்சுடுவேன். வார்மா ஊத்தி வைக்கிறதுனால நான் சர்வ் பண்றதுக்கு டெம்பரேச்சர் கரெக்ட்டா இருக்கும். எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணாலுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.